श्रीशैले दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्वयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडहो वाक्मयं सहस्रसाहोपनिषत्समागमं நமாம்யகம் திராவிட வேதசாகரம். திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணலென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்திராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவுருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்று அதன் தொடர்ச்சியாக நாம் அனுபவிக்க இருப்பது முதலாம் பத்து, மூன்றாம் பதிகம், 8ஆம் பாசுரம். நாளும் நின்றொடு நம பழமை அங்கொடு வினையுடனே மாளும் ஓர் குறைவில்லை மணன்னக மலம் அறக்கழிவி நாளும் நம் திருவுடை அடிகள் தம் நலங்கழல் வணங்கி மாளும் ஓரிடத்திலும் வணங்கொடு மால்வது வலமே. முதலில் பதம் பிரித்து அறிந்து கொள்வோம். நாளும் நின்று அடு நம பழமை கொடுவினை உடனே மாளும் ஓர் குறைவில்லை மணன் அக மலம் அறக் கழுவி நாளும் நம் திருவுடை அடிகள் தம் நலம் கழல் வணங்கி மாளும் ஓர் இடத்திலும் வணங்கொடு மாழ்வது பலமே. இங்கே ஆழ்வார் நம்போன்ற சேதனர்களுக்கு ஏற்படக்கூடிய ஐயத்தினை நமக்கு நினைவுபடுத்துகின்றார். சர்வேஸ்வரன் இவனோ அல்லது யாரோ என்று மனதிலே சந்தேகங்கள் தோன்றலாம். அப்படி சந்தேகம் என்னும் தோஷங்கள் நீங்கும்படியாக மனதை தூய்மையாக்கி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெரிய பிராட்டியின் நாயகனுடைய திருவடிகளை நாள்தோறும் வணங்குதல் வேண்டும். மனதில் தோன்றக்கூடிய பலவிதமான ஐயங்களை மனம் அகம் மலம் அறக்கழுவி இவனா இறைவன், இவனோ சர்வேஸ்வரன் என்று உங்களுக்கு சந்தேகம் தோன்றக்கூடும். அவ்வாறு உள்ள சந்தேகங்களை நீக்க வேண்டும் என்பதைத்தான் சென்ற பாசுரத்தில் நாரணன், நான்முகன், ருத்ரன் ஆகிய மூவரையும் ஆராய்ந்து பார்த்து இவனை பற்ற வேண்டும் என்று முடிவெடுங்கள் என்று கூறினாரே, அந்த அளவில் ஆராய்ந்து நீங்கள் முடிவெடுத்து குற்றம் நீங்கும்படி தூய்மை செய்து யாரை பற்ற வேண்டுமா? பெரிய பிராட்டியில் நாயகனாகிய எம்பெருமான் நாராயணனுடைய திருவடிகளை நாள்தோறும் வணங்குதல் வேண்டும் என்கின்றார். அப்படி வணங்குவதனாலே என்ன பயன் ஏற்படப் போகின்றது? அப்படி வணங்கினால் என்ன ஏற்படும், என்ன கிடைக்கும் என்பதைத்தான் இங்கே ஆழ்வார் நம்மிடம் எடுத்து கூறுகின்றார். நாளும் நின்று அடு நம் பழமை கொடுவினை உடனே மாளும் என்கின்றார். நம்மளுடைய கர்ம வினைகள் ஒவ்வொரு பிறவியாக நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த வினைகளை கழிந்த பின்னரே நாம் எம்பெருமானை அடைய முடியும்
என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றே. அதனைத்தான் இங்கே ஆழ்வார் கூறுகின்றார். நீங்கள் அந்த நாராயணனுடைய திருவடிகளை வணங்கினால் என்னவாகுமாம்? நம்முடைய தீவினைகள் நம்மோடு தொடர்பு கொண்டு பல பிறவிகளாக உள்ளவை உடனே அழிந்து விடுமாம். எப்படி அழிந்து விடுமாம்? தீயிற் போடப்பட்ட பஞ்சானது எப்படி அழிகின்றதோ அப்படியே நம்முடைய எல்லா பாவங்களும் உடனே நசித்து போகும் என்கின்றார் ஆழ்வார். இங்கே ஆண்டாளின் திருப்பாவையிலே கூறப்பட்ட போலப்பிழையும் புகுதருவான் நின்றனமும் தீனில் தூசாகும் என்ற அந்த பாசுர வரிகளை நாம் இங்கே நினைவு கூர்ந்தால் உடனே மாளும் என்பதற்கான விடை நமக்கு கிடைக்கக்கூடும். அனாதிகாலமாக தாங்கள் செய்த பிரபல கர்மங்கள் பிரதிபந்தமாயிருக்க நாங்கள் எப்படி எம்பெருமானை ஆசிரயிக்க முடியும் என்று சம்சாரிகளுக்கு சந்தேகம் விழக்கூடும். எங்களுடைய வாழ்நாள் வெகுநாள் கழிந்து ஒழிந்ததாயாலே இனி ஆசிரியக்க வேறு நாளே இல்லையே என்ன அவர்களுக்கு விடையளிக்கும் முகத்தான் ஆழ்வார் அருளிச் செய்தவுடைய பாசுரம் இது. நீங்கள் செய்து கிடக்கின்ற பாவங்கள் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்று அதை நினைத்து நீங்கள் அஞ்ச வேண்டாம். நீங்கள் எம்பெருமானை ஆசிரிப்பதாக முயன்ற அளவிலேயே விரோதி கர்மங்கள் அனைத்துமே தொலைந்து போகும். அவற்றை தொலைக்க பிராட்டி சந்நிதானம் உண்டு காணும். வாழ்நாள் பெரும்பாலும் கழிந்தொழிந்ததே என்று கவலையுற்று இருக்க வேண்டாம். நீங்கள் கோளூன்றி நடக்கும் போதாகிலும் அக்கோலோடு சாய்ந்தால் அது தானும் ஒரு நமஸ்காரம் என்ற கணக்கிலே கொண்டு போகக்கூடும் என்கின்றார் ஆழ்வார். அந்த ஒருவன் வயதான காலத்தில் நடக்க முடியாமல் இருக்கும் பொழுது கையிலே கோணூன்றி நின்று கொண்டு நடக்க முயற்சிப்பானே, அதைத்தான் இங்கே ஆழ்வார் சொல்லுகிறார் போலும். வணங்குவோடு மாழ்வது வளமே என்கின்றார். அந்த தண்டம் சமர்ப்பித்தல் என்று கூறுகின்றோம். ஒரு கோளானது கீழே விழுந்தால் தன்னுடைய உடல் முழுமையும் தரையிலே படுத்து எம்பெருமானை வணங்கக்கூடும். அந்த கோல் போல் நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்றால் குறைந்தபட்சம் அந்த இறக்கும் தருவாயிலாவது எம்பெருமானை நினைத்து கொள்ளுங்கள், அவன் உங்களுக்கு நற்கதி அளிப்பான் என்று ஆழ்வார் கூறுவதாக இப்பாடல் விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காணொளி நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.